Good morning, my dear students. Welcome to Social Science class, Term 1, Class 8, Geography Lesson 3, Hydrological Cycle. Hydrological Cycle, நீரியல் சுழற்சி. Today is an interesting topic. Today we are going to learn about infiltration. Infiltration, what is the meaning of infiltration? Water entering the soil. Water entering the soil at the surface of the ground is termed as infiltration. So, நீர் ஊடுருவல் என்று அழைக்கப்படுகிறது. புவியின் மேற்பரப்பில் உள்ள மண்ணின் அடுக்கிற்கு நீர் புகுவதற்கு நீர் ஊடுருவல் என்று பெயர். அதாவது என்ன, புவியின் மேற்பகுதி இருக்குது, நாம் வாழக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் நிறைய மண் அடுக்குகள் இருக்கிறது, அந்த பகுதியில் நீர் உட்புகுகிறது. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்ஃபில்ட்ரேஷன், நீர் ஊடுருவல். Infiltration allows the soil temporarily to store water, making it available for plants, use and organisms in the soil. So, what is the uses of the infiltration water? இந்த infiltration of water ஏன் பயன்படுது அப்படின்னு சொன்னால், தண்ணீரை சேமித்து வைக்க இது பயன்படுகிறது. ஃபஸ்ட்டு இட் சேவ் த வாட்டர். டெம்பரர்லி டு ஸ்டோர் வாட்டர், தற்காலிகமாக நீரை சேமித்து வைக்க பயன்படுகிறது. ஸோ அண்ட் தென் மேக்கிங் அவைலபிள் ஃபார் பிளான்ஸ் யூஸ், அங்கு தாவரங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள பயன்படுகிறது. அண்ட் ஆர்கனிசம் இன் த சாயில், அது மட்டும் கிடையாது, அங்கே நிறைய உயிரினங்கள்லாம் இருக்குது அந்த மண்ணில். இந்த உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் இது நமக்கு நிறைய வகையில் பயன்படுகிறது. The infiltration is an important process where rainwater soaks into the ground through the soil and underlying rock layers. இந்த மழை நீர் நிலத்திலிருந்து பூமிக்கு அடியில் பாருங்கள், இந்த ரெயின் வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். இது ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. வேர் ரெயின் வாட்டர் சோக்ஸ் இன்டு த கிரவுண்ட், அதாவது என்ன, மழை நீர் நிலத்திலிருந்து புவிக்கு அடியில் உள்ள பாறைகளின் அடுக்குகளை என்ன பண்ணுது, போய் சென்றடைகிறது. சம் ஆஃப் திஸ் வாட்டர் அல்டிமேட்லி ரிட்டர்ன் டு த சர்ஃபேஸ் த்ரூ த ஸ்ப்ரிங்ஸ் ஆர் லோ ஸ்பாட்ஸ் ஆன் டவுன் ஹில்ஸ். இது உள்ளே சென்ற இந்த மழை நீரானது மீண்டும் நமக்கு கிடைக்கிறது. இவ்வாறு செல்லும் நீரானது நீரூற்று மற்றும் மலைகளின் தாழ்வான பகுதிகளின் வழியாக புவியின் மேற்பரப்பை மீண்டும் அடைகிறது. ஸோ அப்படி மீண்டும் அடைகிறதை நாம் என்ன பண்ண முடியும், we can easily use it, நம்ம அதை சுலபமாக பயன்படுத்த முடியும். And some of the water remains underground and it's called groundwater. சில நீர், குறிப்பிட்ட அளவு நீர் நிலத்தடியிலேயே அங்கே தங்கி விடுகிறது, அதை நிலத்தடி நீர் என்று அழைக்கிறோம். The rate of infiltration is influenced by the physical characteristics of the soil, vegetative cover, moisture content of the soil, soil temperature, rainfall intensity. The terms infiltration and percolation are often used interchangeably. Yes, some of the water remains underground and is called underground water or ground water. சில நீர் அந்த பூமியின் மையப்பகுதியிலேயே தங்கி விடுகிறது, அதை நிலத்தடி நீர் என்று நாம் அழைக்கிறோம். The rate of infiltration is influenced by the physical characteristics of the soil. அதாவது அங்கே ஊடுருவின் விகிதத்தை மண்ணின் இயற்பியல் மற்றும் வேதியியல் தன்மைகள் தான் இதை மாற்றி அமைக்கிறது. குறிப்பாக எதாவது சொல்லணும்னு சொன்னால், அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை, எஸ், அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களின் தன்மை, அங்கே இருக்கக்கூடிய மண்ணின் வளம், அங்கே இருக்கக்கூடிய ஈரத்தின் தன்மை, அண்ட் சாயில் டெம்பரேச்சர், மண்ணில் இருக்கக்கூடிய வெப்பநிலை, ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி, மழைப்பொழியின் அளவு. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் தி இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ ஒரு இடத்துல நீர் ஊடுருவல் அப்புறம் கிரவுண்ட் வாட்டர் லெவலாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணிகளாக இது கருதப்படுகிறது. த டேர்ம்ஸ் இன்ஃபில்ட்ரேஷன், பெர்குலேஷன் ஆர் ஆஃபன் யூஸ்டு இன்டர்சேஞ்சபிளி. அந்த நீர் உட்கசிதல் இருக்கிற இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ அண்ட் தென் த
பெர்குலேஷன் நீர் ஊடுருவல் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன் நீர் உட்புகுதல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக காணப்படுகிறது. ஸோ அண்ட் தென் திஸ் இஸ் த precipitation which means மழைப்பொழிவு. த precipitation forms from the clouds. மேகங்களிலிருந்து மழைகள் உருவாகிறது. ஸோ மழை துளிகள் தான் இங்கே மேகங்களாக மாறி நமக்கு மீண்டும் மழையை தருகிறது. அண்ட் தென் see here less infiltration in non-porous soils and rocks. அதாவது நீர் உட்புகாத மற்றும் மண்ணின் குறைவான நீர் உட்புகக்கூடிய பகுதியாக இந்த பகுதி காணப்படுகிறது. ஸோ அண்ட் தென் another circulation more infiltration in porous soils and rock. அதாவது என்ன, நிறைய நீர் உட்புகும் பாறைகள் இருக்குது மற்றும் அங்கே மண்ணின் அதிகமான நீர் ஊடுருவலும் இங்கே அதிகமாக நடக்கிறது. ஸோ இந்த இடத்துல குறைவான அளவிலையும் இந்த இடத்துல அதிகமான அளவிலையும் காணப்படுகிறது. எது? எஸ், இன்ஃபில்ட்ரேஷன் நீர் ஊடுருவல். திஸ் த இன்ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். இங்கே பாருங்கள், மழை பொழிந்து இங்கே என்ன ஆகுது, இந்த நீர் புவியின் மேற்பரப்பில் பரவுது. ஸோ இது பரவின உடனே இன்ஃபில்ட்ரேஷன் ஆகுது, நீரை ஊடுருவல் செய்கிறது. ஸோ சம் ஆஃப் த வாட்டர்ஸ் ஆர் ஸ்டே இன் அண்டர் கிரவுண்ட். சில நீர் வந்து இந்த நிலத்தடி நீராக மாறுகிறது. சிலது வந்து மேற்பகுதியில் இருந்து மீண்டும் நமக்கு ஸ்ப்ரிங்காக நீர் ஊற்றுகளாக அந்த மலையடிவார பகுதிகளில் நிறைய கிடைக்கிறது. ஸோ ரிவர் இஸ் த ரிவர் சைட், த சோர்ஸ் ஆஃப் த வாட்டர். அண்ட் தென் பெர்கோலேஷன். ஸோ பெர்கோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Dear students, and then percolation. What is the percolation? நீர் உட்கசிதல். எப்படி நீர் உட்கசிகிறது? This is the precipitation, மழை பொழிவு. I said already மழை இங்கே பொழிகிறது. ஸோ ரன்-ஆஃப்னா நீர் ஊடுருவல் அல்லது நீர் வழிந்தோடுதல். நீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியின் மேற்பகுதியில் வழிந்தோடி ஸோ கரெக்டாக எங்கே போய் சேருது? அது ரிவர் சைடு. அது கரெக்டாக ஆறு போன்ற ஆழமான பகுதிகளில் இந்த நீரானது சேர்கிறது. ஸோ அங்கே என்னென்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், precipitation இருந்தது, மழைப்பொழிவு இருந்தது. இந்த மழைப்பொழிவு என்னவோ மாறுகிறது அப்படின்னு சொன்னால் நீர் வடிதலாக மாறுகிறது. ஸோ இங்கே எவாப்ரேட் ஆகுது, நீர் ஆவியாகிறது. அதுக்கப்புறம் கண்டென்சேஷன் ஆகுது, நீர் அங்கே சுருங்குகிறது. ஸோ எவாப்ரேஷன் ஆகிட்டு மறுபடியும் க்ளவுடாக ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் நமக்கு ஸோ இது ப்ரிசிபிடேஷன், அதாவது மீண்டும் மழை பொழிவாக கிடைக்கிறது. ஸோ திஸ் ஆர் த வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நீர் சுழற்சி என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ பெர்குலேஷன் நீர் வடிதல், நீர் வடிந்த நீர் அங்கே ஆற்றில் சென்று கலக்கிறது, அங்கே எவாப்ரேஷன் ஆகுது, டிரான்ஸ்பிரேஷன் ஆகுது, கண்டென்சேஷன் ஆகிட்டு மறுபடியும் பெர்சிபிடேஷன் ஆகுது. ஸோ அகைன் இட் ஃபார்ம்ஸ் அ ரெயின். ஸோ இட் இஸ் அ வாட்டர் சைக்கிள். ஓகேவா? ஹைட்ரஜன் சைக்கிள் ஆர் வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் பெர்கோலேஷன் அப்படின்னா என்னன்னு சொன்னால் நீர் உட்கசிதல். ஸோ பெர்கோலேஷன் இஸ் த டவுன்வார்ட் மூமெண்ட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேட் வாட்டர் த்ரூ த சாயில் அண்ட் ராக் லேயர்ஸ். நீர் உட்கசிவுனா என்ன சார் அப்படின்னா, மண்ணடுக்கு நிறைய இருக்குது. அந்த மண்ணடுக்கு அது மட்டும் கிடையாது, மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் இருக்குது. அந்த பாறை அடுக்குகளின் வாயிலாக ஊடுருவிய நீர் கீழ்நோக்கி நிலத்திற்கு அடியில் செல்கிறது. இது வந்து பாருங்கள், இன்ஃபில்ட்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே தங்கிய நீர் பாறை அடுக்குகளின் இடையில் சென்று தங்கி விடுகிறது. ஓகேவா? இன்ஃபில்ட்ரேஷன் என்ன? நீர் ஊடுருவல். Occurs near the surface of the soil and delivers water from the surface into the soil and plant root zones. இந்த நீரின் ஊடுருவல் அப்படின்னா என்ன? மண்ணின் மேற்பரப்பு இருக்குது, சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து, மண்ணின் மேற்பரப்பு அருகிலேயே நடக்கும். ஸோ ஆனால் அதன் மூலம் என்ன ஆகுது? மண்ணின் மேற்பரப்பில் உள்ள நீர் வந்து தாவர வேறு பகுதிகளுக்கு செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ், த பெர்கோலேஷன் மூவ்ஸ் infiltrate water through the soil profile and rock layers, which leads to the formation of groundwater or become part of the subsurface runoff process.
Thus, the percolation process represents the flow of water from unsaturated zone of the saturated zone. அதாவது எப்படி சொல்லணும்னு சொன்னால், அந்த நீர் உட்கசிவு எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஊடுருவிய நீர் வந்து மண்ணின் அடுக்கு வழியாக போகுது, அது பல இடுக்குகளுக்கு சென்று அங்கே நிலத்தடி நீராக மாறுகிறது. நிலத்தடி நீராக மாறிடுச்சு. ஸோ இவ்வாறு நீர் உட்கசிதல் செறிவூட்டப்பட்ட பகுதியிலிருந்து இன்னும் பல்வேறு செறிவூட்டப்படாத பகுதிகளுக்கு செல்கிறது தான் நம்ம நீரோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். Dear student, next topic run off, நீர் வழிந்தோடல். ஸோ எங்கெங்கெல்லாம் நீர் வழிந்தோடு சார், என்னென்ன ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு சொன்னால், run off is the water that pulled by a gravity across the land surface. நீர் வழிந்தோடல்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஓடக்கூடிய நீர் ஈர்ப்பு விசையினால் இழுக்கப்படுகிறது. கிராவிட்டின்னு சொன்னால் ஈர்ப்பு விசைனால் இழுக்கப்பட்டு அது என்ன ஆகுது, நிலப்பகுதி இருக்குது இல்லையா, அக்ராஸ் த லேண்ட் சர்ஃபேஸ், நிலப்பகுதியின் மேற்பரப்பு முழுவதும் ஓடக்கூடியது. இப்போ ஆறுகளில் பார்த்துருப்பீங்க, தண்ணீர் ஓடுது இல்லையா. ஸோ தட் இஸ் கால்டு ரன் ஆஃப், நிலத்தடி நீர் ஓடுதல் அல்லது நீர் வழிந்தோடுதல். ஆறு, ஓடை போன்ற பகுதிகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இட் replenishes groundwater and surface water as it percolate into the aquifer. It an underground layer of water bearing rock. It moves into a river, stream or watershed. அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த நீர் வழிந்தோடுறதுனால மேற்பரப்பு நீரும் அங்கே நிலத்தடியில் இருக்கக்கூடிய நீரும் என்ன ஆகுது, ஒன்றா சேர்ந்து புதுப்பிக்கப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, அந்த நீர் ஊடுருவல் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், நிலத்தடியில் அதிக நீர் வந்து பாறை இடுக்குகளில் போயிட்டு சேமித்து வைத்து கொள்ளப்பட்டு மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய நீரோடு புதுப்பித்து கொள்ள இது உதவுகிறது. ஸோ அதனால் இது அதனால் என்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது சார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆறுகள், ஓடைகள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு இது வந்து எப்படி போய் சேர்ந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. underground layer of water bearing rock, it moves எங்கே போகுது, into a river, ஆறுகளுக்கு போகுது, stream and watershed, நீர், ஆறுகள், ஓடைகள், இன்னும் மீன் பிடிக்கக்கூடிய இடங்களுக்கு இது செல்கிறது. and then it comes from the absorbed water from rain, snow melt, irrigation or other sources comprising a significant element in the water cycle as well as the water supply when it drains into the watershed. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அங்கே பனி உருவாகுது, நீர்ப்பாசனம் மற்றும் பல்வேறு விதமான மூலங்களிலிருந்து உறிஞ்சப்படாத நீர் சுழற்சிக்கு முக்கிய கூறாகவும் அங்கே நீர் பிடிக்கக்கூடிய பகுதிகளுக்கு முக்கிய ஆதாரமாகவும் விளங்கக்கூடியதாக காணப்படுகிறது. And then runoff is also a major contributor to the erosion which curves out canyons, gorges and related landforms. இந்த நீர் வழிந்தோடல் குறிப்பாக எதுக்கு அப்படின்னு சொன்னால், மண்ணரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைகிறது. ஸோ அதனால் அங்கே மிகப்பெரிய என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது, which curves out canyons, gorges, related landforms, அங்கே பள்ளத்தாக்குகள், மலை இடுக்குகள், அதனோடு தொடர்புடைய பல்வேறு விதமான நிலத்தோற்றங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு கொள்கிறது. The amount of runoff that can happen depends on the amount of rainfall. அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த எரோஷன், மண் அரிப்பு மற்றும் அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கு நீர், அதாவது மழை நீர் எந்த அளவுக்கு பொழிகிறதோ அதை சார்ந்தே காணப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, பெரோசிட்டி ஆஃப் சாயில், அங்கே மண்ணின் பலம், வெஜிடேஷன், அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் அமைப்பு, அண்ட் ஸ்லோப், அங்கே இருக்கக்கூடிய நிலவச்சரிவு சார்ந்தது. Only about 35% of the precipitation ends in the sea or ocean and the other 65% of the absorbed into the soil. இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த மழை நீரில் 35% மட்டுமே கடல் மற்றும் பேராழிகளில் போயிட்டு கலக்கிறது. ஸோ அந்த ரிமைனிங் 65% of the rainwater absorbed into the soil, 65% மண், அந்த நீர் வந்து மண்ணிலேயே உறிஞ்சப்படுகிறது.
And then types of runoff: surface runoff, subsurface runoff, base flow. சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்னு சொன்னால் மேல்மட்ட மழைநீர் வழிந்து விடுவது. ஸோ அண்ட் தென் சப்சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்னு சொன்னால் அங்கே அடிப்பரப்பில் இருக்கக்கூடிய நீரானது வழிந்து விடுவது. பேஸ் ஃப்ளோ அப்படின்னு சொன்னால் அடிமட்ட நீரோட்டம். எஸ், ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ரன் ஆஃப். It is the portion of rainfall which enters the stream immediately after the rainfall. It occurs when the rainfall longer, heavier and exceeds the rate of infiltration. ஓகேவா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னா என்ன சார் அப்படின்னு சொன்னால் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நீரானது வழிந்து விடுவது. மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நீர் எப்படி வழியுது? மழை பொழிகிறது. மழை பொழிந்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய நீரோடையோடு கலந்து அது என்ன ஆகுது? ரன் ஆஃப், அதாவது மழை நீர் வழிந்து விடுகிறது. ஸோ இது அதிகமாக மழை பொழிவு எங்கே இருக்குதோ அந்த பகுதியில் ஏற்படுகிறது. ஸோ அது மட்டும் கிடையாது, இங்கே அதிகமான நீர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் செறிவடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், செறிவடைகிறது. ஸோ அப்படி செறிவடைகிறதுனால தான் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது. இன் திஸ் கண்டிஷன் த எக்ஸஸ் வாட்டர் மேக்ஸ் எ ஹெட் ஓவர் எ கிரவுண்ட் சர்ஃபேஸ். ஸோ அதிகமான நீர்ப்பரப்பு வர்றதுனால ஹெட் ஓவர் த கிரவுண்ட் சர்ஃபேஸ், இது புவியின் மேற்பகுதியில் உயரமான அளவில் வழிந்து விடுகிறது. which tends to move from one place to another following the land gradient and is known as the overland flow. ஸோ இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அது மட்டும் கிடையாது, இந்த நீர் ஓட்டம் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஓவர்லேண்ட் ஃப்ளோ புவியின் மேற்பகுதியில், ஜாயின் த ஸ்ட்ரீம்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள், சிறு ஓடைகள், சேனல்ஸ் ஆர் ஓஷன்ஸ் பெருங்கடல்களில் இது போய் கலக்கிறது. இட் இஸ் டேர்ம்டு ஆஸ் த சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஆர் சர்ஃபேஸ் ஃப்ளோ. ஸோ இது வந்து மேல்மட்ட நீர் வழிந்தோடல் என்றும் அழைக்கப்படுகிறது. And then subsurface runoff, அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல். The water that has entered into the subsoil and moves laterally without joining the water table to the streams. அந்த நீரானது அடிமண் அடுக்கில் நுழைஞ்சி நிலத்தடி நீரில் கலக்காமல் பக்கவாட்டு திசையில் இருக்கக்கூடிய ஓடைகள், ஆறுகள் போன்றவற்றோடு இது கலக்கிறது. எஸ், the river oceans is known as the subsurface runoff. The subsurface runoff is usually referred as interflow. அந்த சப்சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிற அடிப்பரப்பு நீர் வழிந்தோடக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் ஆறுகள், ஓடைகள், கடல். ஸோ இதுதான் அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை இடைநீர் ஓட்டம் என்றும் பொதுவாக கருதப்படுகிறது. The subsurface runoff usually referred as interflow அப்படின்னா இடைநீர் ஓட்டம் என்றும் பொதுவாக குறிப்பிடப்படுகிறது. அண்ட் தென் ஃபைனலி பேஸ் ஃப்ளோ, அடிமட்ட நீரோட்டம். It is flow of underground water from a saturated groundwater zone to a water channel. செறிவடைந்த நீர் நிறைய இருக்குது அங்கே. ஸோ அந்த நிலத்தடி நீர் மண்டலத்திலிருந்து நிறைய நீர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதன் பாதை வழியாக, அதை ரன் ஆஃப் வழியாக என்ன பண்ணுது? ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அது மட்டும் கிடையாது, இட் இஸ் யூஸ்வலி அப்பர்ஸ் அட் எ டவுன் ஸ்ட்ரீம் லொக்கேஷன் வேர் த சேனல் எலிவேஷன் இஸ் லோயர் தென் த கிரவுண்ட் வாட்டர் டேபிள். Groundwater provides the stream flow during the dry periods of a small or no precipitations. குறிப்பாக இந்த நிலத்தடி நீர்மட்டத்தை விட நீர் பாதையின் உயரம் எப்படி இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த பகுதிகளில் இது அதிகமாக காணப்படுகிறது. ஸோ இது எப்படி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை முடியும்னு சொன்னால், ஸோ குறிப்பாக வறண்ட மழையில்லாத காலங்களில் தான் இந்த நிலத்தடி நீர் வந்து அதிகமாக நீரூற்றப்படுகிறது. எஸ், அண்ட் தென் யூனிட்ஸ் ஆஃப் த மெஷர்மெண்ட் pertaining to ஹைட்ராலஜி, நீரியலை அளக்க உதவும் அளவுகள். என்னென்ன அளவை கொண்டு இந்த நீரை அளக்க முடியும்? ஃபஸ்ட் எவாப்ரேஷன், இன்டர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ச்சஸ் ஆர் சென்டிமீட்டர், அங்குலம் அல்லது சென்டிமீட்டரில் எவாப்ரேஷன். ஸோ இங்கே ஆவியாதலை அப்படி தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் இன்ஃபில்ட்ரேஷன்னா மழைநீர் ஊடுருவல். ஸோ இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோன்னா இன்ச்சஸ் அங்குலம் அல்லது சிஎம் சென்டிமீட்டர் அல்லது ஹவர், ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ இது மழை நீரை அங்கே என்ன பண்ணுது
ஊடுருவி செல்கிறது. அண்ட் ப்ரிசிபிடேஷன் சொன்னால் மழைப்பொழிவு. ஸோ இன்ச்சஸ், இது இன்ச்சஸ்லேயும் ஆங்கிலத்துலேயும் மெஷர் பண்ணுறாங்க. ஆர் மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டரையும் மெஷர் பண்ணுறோம். அண்ட் தென் ரன் ஆஃப் அதாவது மழை ஊடுருவல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்ச்சஸ் ஆர் மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர், அங்குலம் மில்லிமீட்டர் அல்லது சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுறோம். ரன் ஆஃப் ரேட் அந்த மழை நீர் வழிந்தோடலின் அளவை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோன்னா cubic feet per second. And then run off volume, மழை பொழிவின் கன அளவு ஏக்கர் ஃபீட் ஆர் கியூபிக் ஃபீட், ஏக்கர் அடி அல்லது கன அடின்னு சொல்லுவோம். ஸ்டோரேஜ், மழைநீரின் கொள்ளளவு கியூபிக் ஃபீட் கன அடி, ஏக்கர் ஃபீட் அல்லது ஒரு ஏக்கரில் எத்தனை அடி இந்த நீர் பரப்பு இருக்கிறது அப்படின்றத மெஷர் பண்ணுறதா யூனிட் ஆஃப் த மெஷர்மெண்ட் பெர்டெய்னிங் ஆஃப் ஹைட்ராலஜி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.